ஒரு சில கிச்சன் ஹேபிட்ஸை நம்ம எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே போதும். நம்மளுடைய கிச்சன் எப்போவுமே நீட் அண்ட் கிளீனாக ஆர்கனைஸ்டாக வந்து இருக்கும். நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் மைண்ட் ரிலாக்ஸாகவும் வந்து இருக்கும். வேலையினுடைய அலுப்பும் தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த குட்டி குட்டியான ஹேபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமா பார்த்துடலாமா? வெல்கம் பேக் டு சந்தூஸ் ஹோம். எப்போவுமே க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் வந்து தனியாகவும், கேஸ் ஸ்டவ் இருக்கிற ஏரியா தனியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுடைய ஒர்க்கை ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தனியா இருக்கு அப்படின்னா, நீங்க வெஜிடபிள் கட் பண்றது, சாப் பண்றது, உங்களுடைய பொருள் எல்லாமே வச்சுக்கிறது, இந்த புளி கரைக்கிறது, வெஜிடபிள்ஸ் கட் பண்றது, இந்த மாரி எல்லாமே நம்ம தனியா அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் கிட்ட போகும்போது நம்ம ஜஸ்ட் குக் பண்றதுக்கு மட்டும் போற மாரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரே இடத்துல எல்லா பொருளும் அடைச்சு வச்சிருக்கும்போது ரொம்பவே கிளட்டரா வந்து நம்மளுக்கு இருக்கும். ஒர்க் பண்றதுக்கும் ஒரு மைண்ட் அப்படிங்கிறது வந்து வராது. ஸோ அந்த மாதிரி 2 ஏரியாவையும் தனித்தனியா செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குட்டி ரூமா இருந்தா கூட ஒரு ஸ்லாப் தான் இருக்கு. நான் எப்படி வந்து அதில ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறது அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் வேற ஒரு இடத்துல ஒரு ஹால்லயோ, இல்ல கிச்சன்ல கீழயோ உட்காந்து உங்களுடைய ஒர்க் ஏரியாஸ முடிச்சதுக்கு அப்புறமா குக் பண்றதுக்கு அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. குக்கிங் டூல்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? கிச்சன் டூல்ஸ் வந்து பிளெண்டரா இருக்கட்டும், சாப்பரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியா வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சேவ் ஆகும். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு விதமான ஹேபிட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த தோல் வந்து நீங்க எடுக்கிறதுக்கு சில பேர் வந்து கத்தி யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து பீலர் யூஸ் பண்ணலாம். சாப்பிங் போர்டு சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப லைக் என்னோட சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சாப்பிங் போர்ட்ல கட 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 கடன்னு சாப் பண்ணிட்டு போயிருவாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஈஸியா சீக்கிரமா வந்து கட் பண்ணிருவாங்க. பட் எனக்கு சாப்பிங் போர்ட்ல வந்து கட் பண்ணணும் அப்டின்னாவே ரொம்ப கை நடுங்கும். பட் கையில வந்து கட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து கட் பண்ணிருவேன். ஸோ 2 பேருமே டைரக்ட் ஆப்போசிட் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஹேபிட் இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியான சில டூல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க. இப்ப சாப்பர்லாம் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, மார்னிங் டைம் வந்துட்டு வெங்காயம் கட் பண்றதா இருக்கட்டும், தக்காளி கட் பண்றதா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணி நம்ம எடுக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க குக் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு குடுக்கும். ஸோ அந்த மாரி டூல்ஸ வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு பொருள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, கிச்சன்ல அத எப்படியாவது ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. ஒரே பொருள மல்டிபிள் டைம் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஒரு உதாரணமா ஒரு ரசம் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா, அந்த ரசத்த ஃபர்ஸ்ட்டு தாளிச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா பொரியல் வந்து அதே வடச்சட்டியில வந்து தாளிச்சு வந்து விட்டுருங்க. ஸோ நம்ம வந்துட்டு நெறைய பாத்திரங்கள நம்ம எடுத்து ரசத்துக்கு ஒண்ணு, குழம்புக்கு ஒண்ணு, பொரியலுக்கு ஒண்ணுன்னு தனித்தனியா நம்ம எடுத்தோம் அப்டின்னா, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு குக் பண்ணும்போது நம்ம அப்படியே வாஷ் பண்ண மாட்டோம். அப்படியே குக் பண்றதுக்காக இந்த டென்ஷன்ல எல்லாத்தையும் தூக்கி சிங்க்ல போட்டுருவோம். குழந்தைங்கள, ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் ஆஃபீஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு டீ குடிச்சு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கிச்சன வந்து பார்த்தோம்னா, எடுத்த பொருள் எல்லாம் எறஞ்சு கிடக்கும். கிச்சன்ல நெறைய பாத்திரம் சேர்ந்து கிடக்கும். மறுபடியும் குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஏரியாவ சுத்தம் பண்றதுக்கே ஒரு 1 ஹவர் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாம ஒரு ஒரு சில விஷயங்கள அப்படியே ரீயூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஒரு பால் காய்ச்சறீங்கன்னா, அந்த பால் நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு, அதிலேயே டீ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் முதல்லயே சொன்ன மாரி ரசம் வந்து தாளிச்சு விட்டுட்டு, அதிலேயே வந்துட்டு குழம்பு தாளிக்கிறதோ, இல்ல பொரியல் பண்றதோ, இந்த மாரி விஷயங்கள வந்து ரீயூஸ் வந்து பாத்திரங்கள வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுனாலும், நல்ல பாத்திரங்களா பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குட்டி குட்டியான பொருள் வாங்குறேன், சீப் அண்ட் பெஸ்ட்டா வாங்குறேன், மணி சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நெறைய பொருட்கள வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டி இல்லாத பொருட்கள வந்து வாங்குறீங்க அப்டின்னா, அதுல வந்து எந்த யூஸும் இல்ல. சீக்கிரமா வந்துட்டு என்ன ஆயிரும், டேமேஜ் வந்து ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்ப ரீசென்ட்டா நான் பிரஸ்டீஜ் குக்கர் வந்து ஒண்ணு வந்து வாங்கியிருந்தோம். அதுல வந்துட்டு நம்ம நார்மலா வந்து வைக்கிற விசில விட 2 விசில் வச்சாலே போதும். ஈஸியா வந்து நம்மளுக்கு வந்து குக் ஆயிருது. ஸோ பிரஷருமே சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆயிருது. சாப்பாடு குழையாம உதிரியா நல்லா கிடைக்குது. பட் அதனுடைய ரேட் அப்படிங்கிறது மத்த குக்கரோட கம்பேர் பண்ணும்போது ஹை தான். அதே மாதிரி தான் மண் பாத்திரங்களுமே. மண் பாத்திரங்கள் ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, அது ரொம்ப நாள் நீங்க யூஸ் பண்றதுக்கு முடியும். சீக்கிரமா வந்து உங்களுக்கு குக் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஹீட் ஆகுற மாரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனா, அந்த ஒன்ஸ் ஹீட் ஆயிருச்சு அப்படின்னா போதும், சமைக்கிற விஷயங்கள் சீக்கிரமா வந்து குக் ஆயிரும். அதே மாதிரி நீங்க அடுப்ப வந்து ஆஃப் பண்ணுனதுக்கு அப்புறமே ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஹீட் வந்து உங்களுக்கு அப்படியே உள்ள வந்து இருக்கும். ஸோ சீக்கிரமா வந்து குக் பண்றதுக்கு, கேஸ் வந்து மிச்சப்படுத்துறதுக்கு மண் பாத்திரங்கள தாராளமா வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல இரும்பு பாத்திரங்களா இருக்கட்டும், மண் பாத்திரங்களா இருக்கட்டும், நல்ல குவாலிட்டியான பொருட்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஒர்க் பண்ற சமயத்திலேயே கிளீனிங் பண்றதுக்கும் பிராக்டிஸ் ஆயிக்கோங்க. அந்த ஹேபிட் அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட ரிலாக்ஸ் பண்றதுக்கும், உங்களுடைய வேலைகள் அதிகமா இழுத்துட்டு போகாத மாதிரியும் வந்து பார்த்துக்கிறதுக்கு முடியும். நான் அடிக்கடி ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க குக் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. பேலன்ஸ் எல்லாம் எதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்கணுமோ, அத அப்பவே எடுத்து வச்சுருங்க.
ஒன்ஸ் நீங்க ஏதாவது துடைக்கணும் அப்படின்னா, அப்பவே வைப் பண்ணி எடுத்துருங்க. பொருட்கள வேற ஒரு பொருள்ல மாத்திட்டு, சாப்பாடு இருக்கிறத மீதி ஆகக்கூடிய விஷயங்கள வேற பொருள்ல மாத்திட்டு, அத அப்பவே வாஷ் பண்றதுக்கு வந்து போட்டுருங்க. நீங்க கிளீனிங் ஒன்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, கையோட இந்த வேலைய நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், ஈவினிங் பார்த்துக்கலான்னு ஸ்கிப் பண்ணாம, அப்பவே கூட்டி மாப் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா, கிச்சன் வேல அப்படிங்கிறது ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு இருக்காது. ஸோ 2 டைம் வந்து குக் பண்றதுக்கு மேக்ஸிமம் பாருங்க. நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பிரிப்பேர் பண்ணிக்கோங்க. நைட் வந்து டின்னருக்கு மட்டும் ஏதாவது பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் காலையில வந்துட்டு குக்கிங் முடிச்ச உடனே அத கிளீன் பண்ணிட்டு வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா, திருப்பி நீங்க கிச்சன் போறது நைட் டைமா மட்டும் தான் இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. பாத்திரமும் அதே மாதிரி தான். ஆஃப்டர் குக்கிங்க்கு அப்புறம் மார்னிங் ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. டின்னர் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிட்டு, கிளீன் பண்ணி வச்சுட்டு பெட்டுக்கு போற மாதிரி வந்து பிராக்டிஸ் ஆயிக்கோங்க. இது உங்களுடைய வேலைகள வந்து ரொம்பவே கம்மி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். வேஸ்ட்ட போடுறதுக்கு எப்பவுமே ஒரு கூடையோ, முறமோ வந்து வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் காகிதமாவது மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப வரைக்கும் என்னுடைய கிச்சன்ல வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல டஸ்ட்பின் வந்து வச்சிருந்தேன். இப்ப வைக்கிறதில்ல. என்ன ரீசன் அப்டின்னா, கீழ பாப்பாங்க இருக்கிறதுனால தவுந்து வந்து சீக்கிரம் எடுத்துர்றாங்க. அதுல ஏதாவது வேஸ்ட் இருந்துச்சுன்னா, கை வைக்கிற மாதிரி வந்து ஆயிருது. 2வது நான் மேல வந்து வைக்கிறேன் அப்டின்னா, சிங்க் ஏரியாஸ்ல வைக்கிறேன் அப்டின்னா, அந்த இடத்துல சீக்கிரமா வந்து எறும்பு வந்து புடிச்சிருது. வேஸ்ட்டுக்கு அந்த மிளகா, தக்காளி இதுக்கெல்லாம் வந்துட்டு எறும்பு வந்து புடிச்சிருது. ஸோ, அதனால நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறேன். அப்போதைக்கு நெறையுதா, நெறஞ்ச உடனே வெளிய ஒரு பெரிய ஒரு கவர் வச்சு அதுல அப்பப்போ கொண்டு போய் போட்டுட்டு, அந்த பெரிய கவர் ஃபில் ஆன உடனே டஸ்ட்பின்ல தூக்கி வெளியில வந்து வீசுற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, நீங்க என்ன ஒர்க் பண்ணுனாலும் சரி, ஒரு முறமோ, ஒரு கூடையோ அத வச்சு வெஜிடபிள் கட் பண்றது, ஆனியன் கட் பண்றதுங்கிறத பார்த்துக்கோங்க. இது உங்களுடைய கிச்சன வந்துட்டு அழுக்கு படியாம நெறைய வேலைகள் வைக்காம பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரிட்ஜ்ல நீங்க பொருள எப்ப வச்சாலும் சரி, ஒரு ஷெல்ஃபுக்குமே ஒரு ப்ராடக்ட்ட கரெக்ட்டா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃபா அதுல வந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பால் ஏதாவது மீந்துருச்சு, நம்ம அந்த மாரி ஏதாவது வைக்கிறோம் அப்டின்னா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இதுல வச்சுக்கோங்க. கீழ எடுக்குறீங்களா, இந்த பச்சை மிளகாய், கருவேப்பில, கொத்தமல்லி தழை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கா, அத தனியா வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் தனியா வந்து வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வந்து தனியா வச்சுக்கோங்க. இந்த மாரி வச்சுட்டீங்க அப்டின்னா, நம்ம எந்த பொருள் எடுக்கணும்னு நம்ம நெனைக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை வந்து அந்த ஷெல்ஃப்க்கு வந்து போகும். அது இல்லாம நம்ம எல்லாத்தையுமே ஒரே இடத்துல எந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து இருக்கோ, அந்த இடத்துல வந்து நம்ம டம்ப் பண்ணி வைக்கிறோம் அப்டின்னா, நம்ம அடிக்கடி வந்து பொருட்கள வந்து தேடி எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். டைமும் வேஸ்ட் ஆகும். வேற ஏதாவது பொருள் வந்து மிஸ் ஆயிருச்சு அப்டின்னா, அழுகி சீக்கிரமா வேஸ்ட்டா போறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ ஒரு செல்ஃப்க்குமே ஒரு ப்ராடக்ட்ட கரெக்ட்டா, நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, தேட வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காது. நீங்க கிராசரி ஐட்டம்ஸ இந்த ஜீரகம், பருப்பு இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொட்டி வைக்கிறீங்க, ரீஃபில் பண்ணி வைக்கிறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அதுல ஆல்ரெடி பாக்ஸ்ல கொஞ்சமா இருக்கும் இல்லையா? அத வந்து தனியா வேற ஒரு விஷயத்துல மாத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க புதுசா வந்து போடுங்க. ஏன்னா, இந்த ஒரு வேளை இந்த பழசுல வந்துட்டு ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகளோ, இல்ல பவுடரா போற மாரி, கெட்டு போற மாரி இருந்துச்சு அப்டின்னா, அது மொத்தத்தையுமே வந்து ஸ்பாயில் பண்ணிரும். சீக்கிரமா வண்டு பிடிச்சிருச்சு அப்டின்னாலும், அது மொத்தமுமே வந்து வேஸ்ட்டா போய் கீழ குப்பையில கொட்டுற மாதிரி ஆயிரும். ஸோ அதையெல்லாமே அவாய்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த பாக்ஸ்ல இருக்கிற பழச தனியா வேற ஒரு விஷயத்துக்கு நீங்க மாத்திக்கோங்க அல்லது யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அத வாஷ் பண்ணிட்டோ, இல்லைன்னா ஒரு கிளாத்ல தொடச்சுட்டோ, அதுக்கப்புறமா புதிய விஷயங்கள வந்து புதிய கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அதுல வந்து கொட்டி வைங்க. எல்லா ஒட்டு மொத்தமும் வேஸ்ட் ஆகறத அவாய்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இந்த குட்டி குட்டியான ஹேபிட்ஸ் எல்லாமே உங்களுடைய கிச்சன ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா, ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொரு டிப்ஸ் வீடியோஸ்ல நம்ம மீட் பண்ணலாம்.